குட் மார்னிங் ஆல். அட்சய திருதியை நல்வாழ்த்துக்கள். தங்கள் அனைவருக்கும் மகாலட்சுமி கடாட்சம் இல்லத்திலும் உள்ளத்திலும் நிறைந்து இருக்கணும்னு எல்லாம் வல்ல ஸ்ரீ லக்ஷ்மி குபேர பகவானிடம் எல்லோருக்கும் வேண்டிக்கிறேன். ஸோ நம்ம எந்த விழா கொண்டாடலனாலும் அனைவருக்கும் குபேரனுடைய கடாட்சம் இருக்கணும். வாழ்க்கையில் குபேரனுடைய கடாட்சமும் லக்ஷ்மி குபேரனுடைய தயவும் வாழ்க்கையில் இருந்தால்தான் நாம் முன்னேற முடியும். அதனால் நாம் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆண்டுதோறும் வரக்கூடிய இந்த அட்சய திருதியை அன்று தர்ம காரியங்களில் ஈடுபடணும். ஸோ அதனால தான் அந்த காலத்துலலாம் நமக்கு என்ன பண்ணிட்டு சொல்லிட்டு போயிருக்காங்க, தர்மம் தலை காக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போயிருது. காரணம் ஆனால் நம்ம அதை காக்க மாட்டேன்றோம். அதனால் என்ன ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நாளுக்கு நாள் மாற்று அதர்மத்தில் செல்லக்கூடிய வழியில் நம்ம அறியாமையே சென்றுன்னு இருக்கோம். அதனால் தர்மமான வாழ்க்கை இந்த அட்சய திருதியை அன்னைக்கு அந்த ஒரு நாள் நீங்கள் அதை கடைப்பிடிச்சிங்கனாவே மற்ற 364 நாளும் உங்களை கடைப்பிடிக்கிறதுக்கு மகாலட்சுமி கடாட்சம் நிறைஞ்சிருக்கும். ஸோ அதனால் மனுஷன்னாவே கர்மாவை பேஸ் பண்ணி தான் மனுஷன், புரியுதுங்களா? ஸோ அனைவரும் அந்த கர்மாவை அனுதினமும் நம்ம கடைப்பிடிச்சோம்னா, தர்ம வழியில் கடைப்பிடிச்சோம்னா நிச்சயம் அந்த வாழ்க்கை கடலை இன்ப கடலாக மாறும். ஸோ அதனால் அடியேன் இன்னைக்கு தென்னாங்கூர் சென்றுன்னு இருக்கேன். ஆமாம், தென்னாங்கூர் ரொம்ப நாள் ஆச்சு பார்த்து. அவர் விட்டலா அழைக்கிறாரு. ஸோ அதனால் ட்ரெயின் பிடிச்சி காஞ்சிபுரத்துலேருந்து பஸ்ஸு மூலியமாக தென்னாங்கூர் செல்லலான்னு. ஸோ அதனால் தென்னாங்கூர் பகவானுடைய கடாட்சம், விட்டலானுடைய கடாட்சம், ருக்மணி தேவியாருடைய கடாட்சம், பெருமாளனுடைய கடாட்சம், ஆஞ்சநேயருடைய கடாட்சம், ஸ்ரீ மகாலட்சுமியினுடைய கடாட்சம், ஸ்ரீ லக்ஷ்மிக்கு உபேரனுடைய கடாட்சம் அனைவருக்கும் கிடைக்கப் பெறுக. மீண்டும் ஒரு முறை அனைவருக்கும் எனது அட்சய திருதியை நல்வாழ்த்துக்கள்.